அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். ரொம்பவே ஒரு சோகமான ஒரு செய்தி. என்னன்னு சொல்லி கேட்டால், கடந்த சில நாட்களாக புத்தளம் மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தில் ஒரு பாடசாலை மாணவிய 2 ஆசிரியர்கள் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க கடந்த 2 மாதங்களாக அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம எல்லோரும் பார்த்துருந்தோம். அப்படி சிகிச்சை பெற்று வந்த அந்த இடத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த மாணவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தி எல்லாரையுமே ஒட்டுமொத்த உறவுகளையும் மனசை கலங்க வைக்குது. இப்படி ஒரு ஆசிரியர்கள் வந்து இப்படி அடித்து ஒரு பாடசாலை மாணவி அப்படி கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எங்கள் எல்லார் மத்தியில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த செய்தி பெரிய பாரியில் சமூக வலைத்தளங்களில் பரவலை அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியும் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்களை நாம் நிறைய பேர் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்த மாணவியோட இறப்பு செய்தி ஏன் பகிர்ந்து கொள்ள முடியலை, இல்லாட்டி ஏன் பகிர்ந்து கொள்ளலை அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. ஆனால் உண்மைக்குமே இது ஒரு வேதனையான மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயம். காரணம், நாங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறோம். பிள்ளைகள் படித்து நல்ல பிள்ளைகளாக சமூகத்துக்காக எங்கள் நாட்டுக்காக நல்ல குழந்தைகளாக நல்ல பிள்ளைகளாக எதிர்காலத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாடசாலைக்கு அனுப்புகிறோம். அவங்கள நம்பி அனுப்புகிற இடத்துல இந்த மாதிரிக்கு அந்த மாணவியை அடித்து இப்படி இந்த 2 ஆசிரியரும் சேர்ந்து இந்த மாணவியை கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பழி சொல்லத்தை நம்ம சொல்லிருக்க தவிர இதை கடந்து போக முடியாது. அதனால் இதுக்கான சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து அந்த ஆசிரியர்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். அதோட இன்னைக்குல வந்து உண்மைக்குமே இந்த மாணவி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்க எதுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தாங்களா, இல்லாட்டி அவங்க மேலே பெரிய ஒரு அதாவது அந்தளவுக்கு அடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிச்சிருக்கிறாங்க. இனி பாடசாலை அப்படின்னா பிள்ளைகளை கட்டாயமாக கண்டிக்கணும். பிள்ளைகளை பாடசாலையில் கண்டிச்சா தான் பிள்ளைகள் சரியான பிள்ளைகளாக சமூகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிக்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க பாடசாலை பிள்ளைகளை அடித்து கையில் காயம்பட்டு காலில் காயம்பட்டு பிள்ளைகளுக்கு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுற மாதிரியும், இல்லாட்டி ஒரு 2 நாள் அந்த அடித்த அடையாளம் இருக்கிற மாதிரி இப்படி அடிக்கிறாங்க இப்போ தான். ஆனால் முந்தைய அப்படி அடிக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற பிள்ளைகளோட ஆரோக்கியம் ரொம்ப மிக மோசமான இடத்துல பிள்ளைகளோட ஆரோக்கியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறது அப்படி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு சும்மா அடிச்சிருந்தா கூட அந்த பிள்ளையோட நேரம் இறந்து போயிடுச்சா, இல்லாட்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும். இந்த விஷயத்தை நம்ம கடந்து போக முடியாது அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் பெற்றோராளிய நாம் வந்து என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு சின்னதுலேருந்தே நம்மளுக்கு, அதாவது நான் தவற சொல்ல வரல, பிள்ளைகளுக்கு பாடசாலை என்ன, அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறணும், ஒரு சக ஆசிரியர்களுக்கு அவங்களோட நம்ம எப்படி நடந்துக்கிறணும், சொன்ன பேச்சு கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி அனுப்பணும். பிள்ளைகளை கொலைப்படி பண்ணுறதுனால அவங்க அடிச்சிருக்கிறாங்க, கொலைப்படி பண்ணாதான் பிள்ளைகள் அடிக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு சரியான முறையில் படிக்கிறதும் சரி, ஒழுக்கங்களே சரியாக இருந்தால் நிச்சயமாக பாடசாலையில் வந்து இப்படி ஒரு அடிக்கிற ஒரு விஷயம் இருக்காது. அப்போ அதனால் நாம் வந்து பிள்ளைகளை எங்கள் பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும். மறந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நம்ம பாடசாலைக்கு அனுப்புனா தான் பிள்ளைகளும் சரியான முறையில் பாடசாலை இருந்துட்டு வருவாங்க. இன்றைக்கி பாடசாலை ஆசிரியர்கள் பிள்ளைகளை தாக்குற, அதே மாதிரி மாணவர்களுக்குள்ளேயே தாக்கி கொள்றதும், இந்த மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மைக்குமே இந்த விஷயம் வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது. அந்த பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிப்பிச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா இதுக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் இப்படி நடக்கவும் கூடாது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோரும் சரி, பாடசாலை ஆசிரியர்களும் சரி, அதே மாதிரி மாணவர்களும் சரி, எல்லாருமே சரியான முறையில் இருப்பாங்களா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்.